கடகராசி பொறுத்தவரையும் இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும்? கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி நிறைவு நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதியே அஷ்டமத்து சனி நிறைவு பெற்று அவங்களுக்கு யோக சனி காலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஆண்டு 6/3/2026 முழுமையான திருநள்ளாறு சனி பயிற்சி, முழுமையான அஷ்டமத்து சனியானது நிறைவு பெறும். இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ராகுகேது பயிற்சியில கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது கடகராசி. ஏன்னா கடகராசிக்கு சனி அஷ்டமத்தை விட்டு விலகிறாரு, அவர் நகர்றாரு, யோக சனி காலமாக நகர்றாரு. ஆனால் ராகு என்ன பண்ணுறாருன்னா அஷ்டமத்தில் உட்காருவார். எட்டில் ராகு அஷ்டமத்தில் உட்காரும்போது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ அஷ்டமத்து சனி நிறைவு பெறும்போது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை கிடைக்கும். அந்த கம்பெனியில் வேலை கிடைக்குதுன்னா அதுக்கு குலதெய்வ அருள் இல்லை என்றால் அந்த வேலைக்கு நீங்கள் போய் சேர முடியாத ஒரு சூழல் வந்துவிடும். அவங்க வர சொல்லியிருப்பாங்க, இன்டர்வியூ இருக்குது, அந்த நேரம் பார்த்து உடம்பு சொல்லாமல் போயிடும். அந்த நேரம் பார்த்து வேறு ஏதாவது கீழே விழுந்துருவீங்க, இல்லை அந்த நேரம் பார்த்து உறவுக்காரர்கள் யாராவது ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் போய் கலந்து கொள்ளக்கூடிய முடியாத சூழல் வரும். சில நேரம் பொருளாதார தடை வந்துடும், காசு இருக்காது, இந்த மாதிரிலாம் வரும். அப்போ நாம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும். முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிட்டு இந்த நேரத்தில் அஷ்டமத்தில் ராகு பகவான் உட்காருவதும் கேது பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்றதும் குடும்ப உறவில் சிக்கலை ஏற்படுத்தும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ, அப்போ ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கலான்னு போகிறீங்க. அப்படி கலந்துக்கலான்னு போகும்போது உங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவை பார்க்காம நீங்கள் எப்படி இன்டர்வியூ போவ, இன்னும் இந்த வேலை விட்டால் இன்னொரு வேலை கிடைக்காதா அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும். அப்போ இந்த மாதிரி சில குழப்பங்கள் வீட்டிலே இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல கடன் இருக்கும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பண வருவாய் இருக்கும். அப்போ கடன் அடைக்கிறது முற்படுவீங்க. நீங்கள் கடனை அப்புறம் அடைச்சிக்கோங்க, நகையை மூட்டு கொடுங்க, நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி குடும்பத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். பிள்ளைகளோட படிப்புக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா வரக்கூடிய வருமானம் இப்போ தான் யோக சனி காலத்தை நோக்கி சனி பகவான் நகர்கிறார். இதில் ராகு அஷ்டமத்தில் உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா காரிய தடைகளை கொடுத்து விடுவார். அப்போ இந்த காரிய தடையிலேருந்து நீங்கள் விலகணும். அதே மாதிரி கேது பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்றது குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுருவார். அதே மாதிரி தீக்காயம் பற்றும். கேஸ் அடுப்பில் கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு ராகு கேது இப்போ சாதாரணமாக இப்போ கடகராசி பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருந்துச்சுன்னா, இப்போ தவழ்கிற குழந்தையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குண்டானில் சாம்பார் மாதிரி இவங்க மட்டும் வச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தை போய் கை வச்சு சுட்டுக்கும். அப்போ இவங்க அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு ராகு எது பயிற்சி சரியில்லை, அப்போ நம்ம குழந்தைக்கு தீக்காயம் பட்டுரும் அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை இவங்களே மேலே ஊற்றிப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சிக்கல் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சனி பகவான் யோக சனியாக நகர்றார். குரு பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை நோக்கி நகர்றார். ஆனால் ராகு பகவான் அஷ்டமத்தில் உட்காருவது என்பது சில தடைகளையும் சில போராட்டங்களையும் சில அலைச்சல்களையும் தரும். அப்போ சனி கொடுக்கக்கூடிய முழு யோகத்தை அனுபவிக்க முடியாமல் செஞ்சிருவார். கேது பகவான் குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்திடுவார். அப்போ இதை தடுப்பதற்கு என்ன எளிமையான வழி? ஏன்னா சனி பலத்தில் நம்ம இருக்கோம். சனி யோக சனி காலத்தினருக்கு நகர்கிறார். அப்போ இதுக்கு தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, இந்த ராகு காலம் இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 to 6 ராகு காலம். அந்த ராகு காலத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அங்கு வனதுர்க்கையோ இல்லை காளியோ இல்லை துர்க்கையோ இருந்தால், துர்க்கை, வனதுர்க்கை, காளி, விஷ்ணு துர்க்கை, இப்படி துர்க்கையில் எத்தனை இருந்தாலும் அவர்களுக்கு எலுமிச்சம்பழத்தில் ஒரு 6 விளக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கி 2 கட் பண்ணி 6 விளக்கா எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடும்போது அந்த தொல்லைகள் தீரும். அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு முறையேனும் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுன்னு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில், அப்படியே கீழ்பெரும்பள்ளம் சென்று பூம்புகார் பக்கத்தில் இருக்கிற கீழ்பெரும்பள்ளம் சென்று கேது பகவானுக்கு யமகண்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 12 to 1:30 யமகண்டத்தில் அங்கே கொள்ளு வச்சு அதுக்கு மேலே எண்ணெய் விளக்கு வச்சு எண்ணெய் விளக்கு போடுவாங்க. அந்த மாதிரி விளக்கு போட்டு அர்ச்சனை செய்துக்கிட்டு வரணும். அப்படி வந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் சில பிரச்சனைகள் ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள். அதை சரி செய்வதற்கு பக்கத்தில் இருக்க துர்க்கை அம்மனுக்கு எப்போ பாரு எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில். அதே சமயத்தில் கீழ்பெரும்பள்ளத்தில் இருக்கிற கேது பகவானுக்கு, அதே மாதிரி திருநாகேஸ்வரத்தில் இருக்க ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவது, அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராகு கொடுக்கக்கூடிய தொல்லைகள், கேது கொடுக்கக்கூடிய குடும்ப தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைஞ்சு சனி பகவான் கொடுக்கக்கூடிய முழு யோகத்தை பெற்று அவர்கள் அஷ்டமத்து சனியை நிறைவு செய்து வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியும்.